தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற அந்த ஐக்கியத்திலிருந்து தமிழக ஊழியக்காரர்களுக்கு தொடர்ந்து எபிரேயர் நிருபத்திலிருந்து விளக்கங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்றைய தியானம் சிறு தியானம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து புதிய மார்க்கத்தை உண்டாக்கினார் என்ற தலைப்பு. புதிய மார்க்கத்தை உண்டாக்கினார். மார்க்கம்னா வழி. அதனால தான் நானே வழி என்று சொன்னார். யோவான் 14:6 நமக்கெல்லாம் தெரியுமே, நானே வழியும், நானும் ஒரு வழி அல்ல, நானே வழி என்று சொல்கிறார். என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்தில் வரான்னு சொல்கிறாரு. யோவான் 10ஆம் அதிகாரத்தில் வேறு வழியாக ஏறுகிறவன் கள்ளன் கொள்ளைக்காரன்னு சொல்கிறாரு. நானே வழி என்று சொல்கிறேன். அதனால் அந்த வழிதான் மார்க்கம் என்று அப்போஸ்தலர்கள் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 22 வரை அந்த காரியத்தை சொல்லியிருக்காங்க. அதை சுருக்கமாக சொல்ல போகிறேன். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு, பரிசுத்த ஸ்தலம் என்றால் பரலோகத்தை தான் குறிக்கும். பரலோகத்திலே உள்ள அந்த தலைமை இடத்துக்கு, சர்வசங்க சபையாகிய அந்த சர்வசங்கமாகிய அந்த தலைமை இடத்துக்கு, அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு நம்ம சேருவதற்காக இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் என்று இங்கே 19 இருக்குது. கவனிங்க, இயேசுவானவர் மாம்சமாகிய திரையின் வழியாய் மேல் தொடங்கி கீழே வரைக்கும் 2ஆக கிழிந்ததாக இயேசு உயிர் விடும்போது உள்ள சம்பவம் சுவிசேஷங்கள் எழுதப்பட்டிருக்கு, நமக்கு தெரியும் இல்லையா? எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. என்ன திரைச்சலத்தை, ஏன்னா பழைய ஏற்பாட்டில் திரைச்சலையில் ஆசாரியரை மட்டும் போகணும், பரிசுத்த ஸ்தலத்தில் பிரதான ஆசாரியர் மட்டும் வருஷத்துக்கு ஒரு முறை ரத்தத்தோடு போகணும், பொதுமக்கள்லாம் வறண்டாவில் தான் நிற்கணும், அந்த பரிகாரத்தில் தான், அங்கே தான் நிற்கணும், எல்லோரும் உள்ளே வர முடியாது. அதான் கிழிக்கப்பட்டது. இயேசு மரணத்தில் மேல் தொடங்கி கீழே வரைக்கும் அந்த திரை 2ஆக கிழிக்கப்பட்டதுன்னு இருக்குது. அது அர்த்தம் என்னென்னா, பிரதான ஆசாரியரோ லேவியர்கள் மட்டும்தான் போகணுமோ அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் போகலாம், எல்லா மக்களும் இனிமேல் இந்த வழியில் போகலாம். அது இயேசு கிறிஸ்துடைய மரணத்தில் உண்டானது. அந்த திரையை, மாம்சமாகிய திரையை இயேசு கிறிஸ்து கிழிச்சி ரத்தம் சிந்தி முழு உலகத்துக்கு மாதிரி அந்த திரையாகி, அந்த மாம்சமாகிய திரையை கிழிச்சிட்டாரு. அந்த அர்த்தம்தான். இப்போ திரைன்னா கீழேருந்து மேலே கிழிச்சி விடுறது தான் பொதுவாக மனுஷன் இங்கேருந்து கிழிச்சி விடணும். ஆனால் மேல் தொடங்கி கீழே வரைக்கும் கிழியுதுன்னா தேவனே கிழிச்சி விட்டார்னு அர்த்தம். அங்கேருந்து மேலேருந்து தேவனே கிழிச்சி விட்டார். அந்நீரும் பரதேசியுமாகிய எல்லாரும் இனிமேல் ஒரே வீட்டாக வாங்க, ஒரே இடத்துக்கு வாங்க. புறம்பாக்கப்பட்ட, காணியாட்சிக்கு புறம்பாக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் ஒரே வீட்டாராக, ஒரே பரிசுத்த ஜாதியாக, ஒரே சொந்த ஜனங்களாக ஒன்றுபடுங்க. நான் வர்றதுக்கு முந்தி தான் அந்த மாதிரி வேறுபாடு இருந்தது. அதனால் அது உங்கள் சாமி, இது எங்கள் சாமின்னு பிரிவினைகள் அங்கங்கே பிரிஞ்சிருந்தீங்க. என்னுடைய குமாரனையே பலியாக அவர் மாம்சத்தையே நான் கிழிச்சு விட்டதுனால, அந்த இரத்தத்தினாலே நம்ம எல்லாரும் சமீபமாகிறோம், ஒன்றாகிறோம். அதனால் மேலேருந்து தேவனே கிழிச்சு விடுறது அடையாளம் தான் அந்த மேல் தொடங்கி கீழே வரைக்கும் உள்ள அந்த திரை கிழிஞ்சது. புரிஞ்சுக்கிங்க. ஆகவே நமக்கு அந்த மார்க்கத்தை உண்டாக்கியிருக்கிறார். அதான் விசுவாச மார்க்கம்னு சொல்கிறோம், விசுவாச வழின்னு சொல்கிறோம். அது பழைய ஏற்பாட்டில் அந்த மார்க்கம் இல்லை. அந்த விசுவாசம், பழைய ஏற்பாட்டு விசுவாசம் வேறு, புதிய ஏற்பாட்டு விசுவாசம் வேறு. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் யாருமே பூரணர்கள் அல்ல. அவங்க ஒரு சைடில் பல காரியங்கள் சாதித்தாலும் கடைசியில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை விசுவாசத்தில் அவங்க பல நன்மைகள் அடைஞ்சாலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போயிட்டாங்கன்னு
அவர்கள் நம்மையல்லாமல் பூரணராகாதபடி விசேஷத்தை நன்மையானதை தெய்வம் நமக்காகவே முன்னதாகவே நியமித்தாண்டு அந்த எபிரேயர் கடைசியில் முடியும் போது 39:40 இருக்குது. அதை ரொம்ப பேர் சொல்ல மாட்டாங்க. இங்கிட்டு உள்ளது தான் இப்போ விளையாண்டுக்கிட்டு விளாச்சிக்கிட்டு அப்படியே எங்கள் அப்பா அவன் வந்தான் போனான் அதை செஞ்சான் இதை செஞ்சான், இங்கிட்டு உள்ளது தான் அவன் பெருசாமெல்லாம் பண்ணுறானே தவிர 39:40 புரிஞ்சு சொல்கிறவன் எந்த ஆளும் இல்லை. அதான் வேதனை. 39:40 புரிஞ்சு சொல்லிட்டான்னா கெட்டிக்காரன். அதில் கோட்டை விட்டுட்டு அங்கிட்டே விளையாண்டுக்கிட்டு இருக்கான். எபிரேயர் 12 அதிகாரத்தில் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்லாம் நம்ம சூழ்ந்து கொண்டிருக்கும்போது பாரமான, அதாவது நியாயப்பிரமாணம் ஒரு பாரம், வருத்தப்பட்டு பாரம் சுமவர்களே என்கிட்ட வாங்கன்னு சொன்னார் இல்லையா, அது ஒரு பாரம். அதை தள்ளி விட்டு இத்தனை சாட்சிகளையும் விட்டுட்டு, எத்தனையோ சாட்சிகள் பழைய ஏற்பாட்டில் உள்ள சாட்சிகள்லாம் சொன்னாங்க இல்லையா, விசுவாசத்தில் நற்சாட்சி பெற்றாங்கன்னு, அதனால் முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றாங்க, விசுவாசமானது நம்பப்படு உறுதியும் காணப்படாத விஷயமாக இருக்குது, அதனால் முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றாங்க, என்னென்ன சாட்சி பெற்றாங்கன்னு சொல்லி அந்த வரலாறெல்லாம் படித்தோம்ல. கடைசியில் எபிரேயர் 12 அதிகாரத்தில் என்னையான்னா ஆகையால் இத்தனை சாட்சிகள் இருக்கும்போது எல்லாத்தையும் விட்டுருங்க, இத்தனை பாரங்களை விட்டுருங்க. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் சூழ்ந்துருக்காங்க, பாரமான யாவையும் இருக்குது, நம்ம சுற்றி நிற்கிற பாவம் இருக்குன்னு, பாவமும் போகலை. இத்தனை பேர் இருந்தும் பாவத்தை யாரும் நிவர்த்தி பண்ண முடியல. அவங்க பலியினாலே ஊழியத்தினால யாருமே நிவர்த்தி பண்ண முடியல. அதனால் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவங்களுக்கு அப்போஸ்தலர் சொல்ல வேண்டியது காரியம் என்னென்னா, இதெல்லாம் தள்ளி விட்டு என்ன செய்யணும், விசுவாசத்தை துவங்குறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம். கவனிங்க, விசுவாசத்தை துவக்கிறாரு முடிக்கிறாரு இயேசு. பழைய ஏற்பாட்டில் இயேசு வராதனால பழைய ஏற்பாட்டு விசுவாசத்தை அவர் தொடங்கலை, முடிக்கலை. அது பொதுவான விசுவாசம், தேவனை விசுவாசிக்கிற விசுவாசம். இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிற விசுவாசம் இயேசுவால் தொடங்கப்பட்ட விசுவாசம். அந்த விசுவாசம் வேறு, இந்த விசுவாசம் வேறு. யோவான் 14 அதிகாரத்தில் தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க, என்னிடத்துலையும் விசுவாசமாக இருங்கன்னு சொல்கிறார். 2 விசுவாசத்தை அங்கே சொல்கிறாரு. தேவனிடத்தில் விசுவாசமாக இருப்பது பொதுவான விசுவாசம், பழைய ஏற்பாடு விசுவாசம். என்னிடத்துலையும் விசுவாசமாக இருங்கன்னு சொல்கிறது இயேசு கிறிஸ்துவை பற்றிய புதிய ஏற்பாடு தேவகுமாரன் இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாசம். அது யூதர்கள் விசுவாசிக்காதனால இயேசு விசுவாசிக்க சொல்கிறாரு. யூதர்கள் மட்டும் இல்லை, யூதர்கள் கிரேக்கர்கள் புரஜ எல்லாருமே இந்த புரிதல், இந்த விசுவாசம் எல்லாருக்கும் உண்டாகணும் என்பதுக்கு தான் இயேசு கிறிஸ்து புதுசாக தொடங்குறாரு. பரலோகத்தில் முடிச்சிடுவார். பரலோகத்தில் எல்லோரும் முகமுகமாக காணும்போது அங்கே விசுவாசம் தேவையில்லை. இன்றைக்கி நம்ம கண்டு விசுவாசிக்காமல் காணாமல் விசுவாசிக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இப்போ பரலோகத்தில் பார்க்கும்போது முகமுகமாக பார்க்குறோம். அப்போ அந்த விசுவாசம் தேவையில்லை. காண்கிறவனுக்கு எதுக்கு விசுவாசம்? நான் கண்டாலுடைய நான் நம்ப மாட்டேன்னு தோமா சொன்னான். இயேசு நேரடியாக தரிசனமாகிறாரு, என்னை பார்ப்பான்னு சொல்கிறாரு. கையில் காயத்தை பாடும், விழாவில் உன் கையை போடுன்னு சொல்லும்போது அது மாதிரி அவன் சொன்ன மாதிரி செஞ்சு அப்புறம் நம்பலை. உடனே என் தேவனே என் ஆண்டவரேன்னு உடனே ஒப்பு கொடுத்துட்டான். அதுக்கு பிறகு நம்பாட்டினா அவன் மனுஷனா? அப்போ அதுக்கு பிறகு அந்த விசுவாசம் தேவையில்லை. நான் பார்த்தா தான் நம்புவேன்னு சொன்னான் இல்லையா, அது அங்கே இயேசுவை நேரடியாக பார்க்கும்போது அவன் செக் பண்ணலை, டெஸ்ட் பண்ணலை, உடனே நம்பிட்டான். அது மாதிரி தான் இயேசு தொடங்கப்பட்ட விசுவாசத்தில் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கிறோம். அதான் விசுவாச மார்க்கம் இருக்குது. இந்த விசுவாச மார்க்கத்தின்படி தான் ஒருத்தர் தீர்க்கதரிசனம் சொல்கிறவன் சொல்லணுமே தவிர அவன் இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாதுன்னு ரோமர் 12:6 இருக்குது. தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவன், நம்மளே தீர்க்க தரிசனம் சொல்கிறவன் விசுவாச பிரமாணத்தின்படி சொல்ல கடவான்னு போட்டிருக்கு. பிரமாணம்னா சட்டம், பழைய ஏற்பாடு நியாய பிரமாணம், அதன்படி சொல்லக்கூடாது. அது பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது பங்கு பங்காக வகை வகையாக. புதிய ஏற்பாட்டில் விசுவாச மார்க்கத்தை புதுசாக தொடங்குறாரு. இங்கே போட்டிருக்கு, புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை தொடங்கியிருக்காருன்னு இங்கே போட்டிருக்கு. ஜீவன்னா உயிர், உயிர் உள்ளது. பழைய ஏற்பாட்டில் உயிர் அற்றது.
புதிய ஏற்பாட்டில் உயிர் உள்ளது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவனே இருக்குது. அதனால் நானே ஜீவன் சொல்கிறாரு. நானும் ஒரு ஜீவன் சொல்லலை, நானே ஜீவன். சத்தியம்டா நான் தான் சத்தியம், என்னை தவிர வேறு யாரும் போக முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆகவே விசுவாச மார்க்கத்தார்கள், இயேசு கிறிஸ்துவை புதிய ஏற்பாட்டை விசுவாசிக்கிற புது உடன்படிக்கையுரியவர்கள் புதிய எருசலேமுக்கு சென்றடைய இந்த புதிதும் ஜீவனமான மார்க்க வழியாக தான் போகணும். அந்த மார்க்கத்துக்கு போகக்கூடிய வழியைத்தான் நானே வழின்னு சொன்னார். பாருங்கள் 20ஆம் வசனம், எபிரேயர் 10:20. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டா இருக்கிறபடினாலே. பழைய ஏற்பாட்டில் தைரியம் இல்லை. தேவன் எங்களோட பேசக்கூடாது, நாங்கள் செத்து போயிடுவோம்னு சொன்னாங்க. மோசே பேசட்டும், தேவன் பேசினா செத்தே போயிடுவோம்னா அவ்வளோ பயங்கரமாக இருந்ததுன்னு இருக்கு. ஒருத்தன் உடன்படிக்கை பெட்டி கீழே விழ போகுதுன்னு தொட்டானா கர்த்தரே அடிச்சிட்டாருன்னு இருக்கு. அவ்வளோ பயங்கரமானது. மின்சாரத்தை தொட்டால் என்ன ஆகும்? பெரிய யானையாக இருந்தாலும் மின்சார கம்பியில் பட்ட உடனே ஆகுதுல்ல. புலியாக இருந்தாலும் சரி, செங்கமாக இருந்தாலும் சரி, மின்சாரத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. தேவன் அப்படித்தான், பட்சிக்கிற அக்னி. அவர் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறாரு. அதனால் அவரை தொட்டு பார்க்கவோ அவர்கிட்ட நெருங்கவோ, மோசேயும் நான் பயப்படுகிறேன்னு சொல்லத்தக்கதாக அந்த காட்சி மிகவும் பயங்கரமாக இருந்ததாக அப்போஸ்தலர்கள் இதில் எழுதியிருக்காங்க. ஆகவே அதை உடைச்சி அதை தகர்த்து எல்லாரும் தேவனிடத்திலே போகலாம். அவர் உங்களுக்கு பிதா அப்பான்னு சொல்லி கொடுக்குறாரு. பழைய ஏற்பாட்டில் யாரும் தேவனை அப்பான்னு சொல்லி கொடுக்கல. இயேசு கிறிஸ்து தான் மலை பிரசங்கத்தில் முத அவர் எல்லாருக்கும் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் மலையை பெய்ய பண்ணுறாரு, சூரியனை உதிக்க பண்ணுறாரு. அவர் பூர்ண சர்க்குணராக இருக்கார். அவர் ஒருவருக்கும் அவர் வேறுபட்டவர் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொல்லி, இயேசுக்கு மட்டும் பிதா இல்லை, உங்களுக்கும் அவர் பிதா தான். நாம் எல்லாரும் சகோதரர்கள். நான் மூத்த சகோதரன், நான் முதல் பேரான குமாரன். என் வழியாக நீங்கள் எல்லாரும் அவருக்கு பிள்ளையாகிறீங்க என்ற அந்த ஒப்பற்ற சத்தியத்தை, வெளியேறப்பெற்ற அந்த ரகசியத்தை, அந்த தேவாதி தேவனையே பிதான்னு சொல்லக்கூடிய பாக்கியத்தை இயேசுவின் மூலமாக நம்ம பெறுறோம். அதனால் தைரியமாக நம்ம பிரவேசிக்கணும். பழைய ஏற்பாடு மாதிரி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அப்பா கிட்ட போகும்போது ஒரு பிள்ளைக்கு பயம் வருமா? வராதுல்ல. அந்த மாதிரி நீங்கள் தைரியத்தோடு நீங்கள் வரலாம். ஏன் அப்படின்னா 21, 22 சொல்லி முடிக்கிறேன். தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும், துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவளாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவளாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். அருமையாக போட்டு அந்த சுத்த ஜலந்தான் ஞான ஸ்நானத்துக்கு அடையாளம். ஸ்நானம்னா குளிக்கிறது. பழைய ஏற்பாட்டை தொட்டி வச்சுருப்பாங்க, கால்களை கழுவிட்டு போவாங்க. இன்றைக்கு கூட முஸ்லீம் சபைகளில் பள்ளிவாசல் தர்காவில் எல்லாம் அந்த தொட்டி இருக்கும், கழுவிட்டு போவாங்க. இந்துக்களில் குளம் இருக்கும், புனித நீராடுறது, தெப்ப குளம் இருக்கும். அது புனித நீராடுறது ராமேஸ்வரம் மாதிரி, கங்கை யமுனா மாதிரி, காசி கங்கா மாதிரி, இந்த மாதிரி புனித நதிகள். அவங்க அப்படி சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்க. எல்லாம் ஒரே அர்த்தம் உள்ளது தான். ஸ்நானம்னா குளிக்கிறது, ஞானஸ்தானம்னா ஆன்மீக வகையில் தேவ ஞானம், அந்த அர்த்தம்தான். ஆகவே சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களும், வெளிப்படையான ஜலமெல்லாம் அடையாளம் தான், சுத்த ஜலம் கிடையாது. ஆவிக்குரிய வகையில் இயேசு சொல்கிறாரு, யோவான் 3:3 சொல்கிறார் இல்லையா, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவேசிக்காவிட்டால்
பிறக்காவிட்டு அவன் பிரவேசிக்க மாட்டான்னு இஸ்ரவேலின் போதகருக்கு சொன்னான் நிக்கோதேமுக்கு. அவன் இஸ்ரவேலின் போதகர். அப்போ போதகராக இருந்தாலும் கூட அவன் மறுபடியும் பிறக்க வேண்டியது இருக்குது. ஜலத்தினாலே ஞானசானம் பெற வேண்டியதாக இருக்குது. ஆவியினாலே மறுபிறப்பில் உண்டாக இருக்க வேண்டியதாக இருக்குது. பழைய ஏற்பாட்டில் அவன் போதகராக இருந்ததுனால அந்த அனுபவம் இல்லாதனால அது பெறாததுனால அவனுக்கு இயேசு விலைக்கு சொல்கிறார். அது மாதிரி பழைய ஏற்பாட்டை நம்புகிற சார்ந்து கொள்கிற ஜனங்க முழுவதும் இன்னும் அந்த கட்டில் தான் பாவ பரிகாரத்தில் தான் இருக்காங்க. தாவீதை போலவே நடனமாடுவேன்னா தாவீது செய்தது செய்வான்ல. இன்னொருத்த மனைவி அவன் கெடுத்தான், அவனை கொலை செஞ்சான், புருஷனை குற்ற மனச்சாட்சி இல்லாமல் வாழ்ந்தான். நாத்தான்வேல் சொன்ன பிறகு தான் பிறகு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி அவன் பாவம் செஞ்சுட்டேன்னு 51ஆம் சங்கீதத்தை அவன் சொன்னானே தவிர மற்றபடி பழைய ஏற்பாட்டில் எவன் யோக்கியனா எவன் உத்தமனா நீதியாக இருந்திருக்கான்? ஒரு ஆளை சொல்லுவேன். ஒருவேளை யோசேப்பை சொல்லுவீங்க. யோசேப்பு கூட ஓடிட்டான். இருந்து அப்படியே அந்த பிடியிலே இருந்திருந்தான்னா அவன் நிலைமை தெரியும். ரெண்டாவது சகோதரர்களை வேவுகாரன்னு போய் சொல்லி பட்டம் கட்டி திருட்டு பட்டம் கட்டி ஜெயிலில் தள்ளலாம். அப்புறம் மன்னிச்சானா? மன்னிக்கிறதுக்கு அது அழகு இல்லை. அவன் தகப்பன் உயிர் போகிற அளவில் வேதனைப்பட்டு சஞ்சலப்படுற அளவில் அவன் செஞ்சான். யோசேப்பின் மறுபக்கத்தை தான் நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க. இன்னொரு பக்கத்தை இப்போ நான் சொல்கிறேன். அதே மாதிரி எத்தனையோ ஒவ்வொன்றாகிலும் நீதிமான் இல்லைன்னு சொல்லும்போது அதில் யோசேப்பு அடக்கம் தானே. ரோமர் 3:10 அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. அந்த வார்த்தையில் யோசேப்பு அடக்கம் தானே, யோபு அடக்கம் தானே, ஈசாக்கு அடக்கம் தானே, நோவா அடக்கம் தானே மனுஷ பிறவியில். அதனால் இயேசு கிறிஸ்துவை தவிர எல்லாரும் பாவத்தில் கர்ப்பம் தரிச்சிருக்காங்க. சிறிகளில் பெறாத பாவத்தில் கர்ப்பம் தரிக்காத ஆதாமே கீழ்ப்படியாமையினாலே பாவியானது போல் அதுக்கு பிறகு வந்த ஜெனரேஷனை முழுவதும் பாவி தானே. கொலை காயின் ஆபேலை கொலை செஞ்சான். பிறப்பே கொலையில் தானே தொடங்குது. அதனால் அவன் சபிக்கப்பட்டான். காயின் மனித வர்க்கத்திலேயே சபிக்கப்பட்டான். நீங்கள் ஆதியாகமம் 4:11 பார்த்தீங்கன்னா இருக்குது. மனித வர்க்கத்திலேயே அவன் சபிக்கப்பட்டான். ஆதாம கூட கர்த்தர் சபிக்கலை. ஏன்னா அவன் தேவசாயல். உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஆதியாகமம் 3:17 சொன்னார் தவிர அவனை கூட சபிக்கலை. ஆனால் காயின் சபிக்கப்பட்டான்னே போட்டு பூமியில் நீ நிலையற்று திரிவாய் சபிக்கப்பட்டவனா. இன்னைக்கு எனக்கிட்ட தண்டனை சகிக்க முடியாது ஐயோன்னு சொல்லி அவன் கத்துனான். அந்த சந்ததி தானே எல்லாரும். கழுத விட்டையில் என்ன முன் விட்ட பின் விட்டேன்னா இருக்குது. எல்லாரும் பாவிக்கு தான் ஏகமாக கெட்டு போனாங்க. நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை என்று தான் மனிதர்கள் எல்லாரும் சுவாசம் உள்ளவங்க எல்லாரும் பொய்யர்கள். தேவனே சத்தியவரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்லுவோமாகன்னு ரோமர் 3 இருக்குது. அதுக்கு தாண்டி நம்ம யாரை சொல்ல முடியும்? ஆகவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே சகல பாவங்களையும் நீக்கி மனித வர்க்கத்தை சுத்தமாக்குது. இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே அவன் நீதிமானாகிறான். இயேசுவின் இரத்தத்தினாலே நீதிமானாகிறான். இயேசுவை பற்றும் விசுவாசம் என்பது அவர் தேவகுமாரன்னு விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தில் அவன் நித்திய ஜீவன் அடைகிறான் என்பது தான் சரியான சத்தியம், சரியான புரிதல். ஆகவே தேவ மக்களே, துர்மனச்சாட்சி நீங்கத்தக்கதாக தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவளாக சுத்த ஜலத்தாலே கழுவப்பட்ட சரீரமுள்ளவளாய உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடு நம்ம சேரக்கடுவோம். கிருபாசனத்தை அண்டையில் சேரக்கடுவோம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இயேசு கிருபாசனமாக இருக்கார். தைரியமாக போகலாம். பழைய ஏற்பாடு மாதிரி இல்லை. அது பழைய சட்டம், பழைய இரத்தம், பழைய உடன்படிக்கை, பழைய விசுவாசம். இங்கே எல்லாமே புதுசாக மாற்றப்படுது. சகலத்தையும் புதிதாக்குறேன்னு சொல்கிறாரு. ஆகவே புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தியதுனால
பழசையும் போட்டு குழப்பி புதுசும் பழசுக்கும் வித்தியாசம் தெரியாமல் பேசி அலையாமல் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை கண்டுபிடிச்சி அதில் பயணித்து உங்கள் சபையும் விசுவாசிகளையும் அதில் பயணிக்க தைரியத்தோடு அந்த கிருபாசனத்தை அண்டையில் தைரியத்தோடு அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் சென்றடைய கர்த்தர் நமக்கு கிருபையும் வெளிச்சத்தையும் கொடுப்பாராக. இவ்வளவு சொல்லி நீங்கள் கண்களை மூடாமல் கண்களை இனிமேலாவது திறந்து சரியான வழியில் நடப்போமாக. ஏதோ ஒரு கருத்தையோ யாவனோ வெள்ளைக்காரன் சொல்லி கொடுத்ததோ அல்லது என்னுடைய தரிசன கனாவோ நான் சொல்லலை. உங்கள் கையில் உள்ள அந்த வசனத்தை தான் நான் விலைக்கு சொல்கிறேன். இன்னும் நல்லா படிங்க. உடனே நீங்கள் ஏற்றுக்கிறணும் இல்லை. நல்லா நேரம் கொடுத்து படிக்க வைங்க. நல்லா ஆய்வு பண்ணுங்கள். நல்லா சிந்திங்க, யோசிங்க. இதில் உள்ள வெளிச்சத்தில் நடங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.